ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு பக்தருக்கு சின்ன வயசுல இருந்தே பெரியவா கிட்ட அதீதமான பக்தி உண்டு. அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பெரியவா தான் எல்லாமே. எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதா இருந்தாலும் பெரியவா அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டா. நிறை மாத கர்ப்பிணியாக இவரை சுமந்திருந்த இவரோட தாயார் இளையாத்தங்குடியில் பெரியவா தங்கியிருந்த சமயம் பிரசவத்தை எங்கே வச்சுக்கிறதுன்னு கேட்டா. திருச்சியில் வச்சுக்கோன்னு உத்தரவாச்சான். இப்படிப்பட்ட அனுகிரகத்தோடு பிறந்தவர் தான் அந்த பக்தர். பிலானியில் பொறியியல் படித்து முடிச்சுட்டு 1984 வருஷம் திருச்சி திரும்பினார் அந்த பக்தர். விடுமுறை முடிஞ்சு பரீட்சை ரிசல்ட் வந்ததும் மறுபடி பிலானிக்கு சான்றிதழ்களை வாங்க போனார். டெல்லி வரைக்கும் போய் அங்கேருந்து பிலானிக்கு பஸ்ஸில் போனப்போ ஆபத்தும் கூடவே வருதுன்னு அவருக்கு தெரியல. இவர் பக்கத்தில் இவர் வயசு ஒத்த ஒரு இளைஞன் பேசிகிட்டே வந்தார். பின் சீட்டில் 2 இளைஞர்கள் இருந்தா. அந்த சில மணி நேரத்தில் கள்ளங்கபடம் இல்லாமல் தன்னை பற்றின எல்லா விவரங்களையும் அவகிட்ட சொல்லிட்டு வந்தார் இந்த பக்தர். நடுவழியில் அந்த நண்பர்கள்லாம் இறங்கிட்டா. அந்த பக்தர் மட்டும் பிலானி போய் தன்னோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அன்னைக்கு ராத்திரி கல்லூரி விடுதியிலேயே தங்கினார். மறுநாள் கார்த்தால டெல்லி போகிற பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தார். காலேஜ் லீவானதுனால அங்கே கூட்டம் அதிகமாக இல்லை. திடீர்னு முதல் நாள் பார்த்த அதே நண்பர்கள் அங்கே வந்தா. அவருக்கு ஒரே ஆச்சரியம். வியப்போடு அவளை விசாரித்தப்போ மௌனம் தான் பதிலாக இருந்தது. திடீர்னு அவளோட நடவடிக்கை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. நீ மரியாதையாக எங்களோட வந்துடு, புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஜாக்கிரதைன்னு மிரட்டல் வேற. முதல்ல விளையாடுறான்னு நினச்சவருக்கு அப்புறம்தான் அது சீரியஸான விஷயம்னு புரிஞ்சுது. ரொம்ப பயந்துட்டார். முன்பின் தெரியாத வாக்கிட்ட நம்ம விஷயங்களெல்லாம் சொல்லி இப்படி மாட்டின்னுட்டோமேங்கிற பயத்தோட அவள் சொல்கிற மாதிரி நடக்கிறத தவிர அவருக்கு வேறு வழியே தெரியல. அதனால் அவள் பின்னாடி போனார். தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த அவரையும் அதில் ஈடுபடுத்த வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனான். ரொம்ப பயந்த நிலையிலையும் மகா பெரியவாளையே நினச்சிட்டு வந்த அந்த பக்தருக்கு அவரோட அருளால் ஒரு யோசனை தோணித்து. தன்னோட குடும்பத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அவகிட்டே கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னான். அவளும் இவரோட நல்ல காலம் போகிற வழியில் அதை போஸ்ட் பண்ணிட்டா. டெல்லியிலேருந்து அவரை கடத்திண்டு ஒரு பஸ்ஸு ஏறி ரிஷிகேஷ் வந்தா. பெரியவா ஸ்மரணையிலேயே இருந்தார் அந்த பக்தர். அவர் பிரார்த்தனை பண்ணுறதை பார்த்து அவள் எல்லாரும் கேலி பண்ணினா. அவகிட்டேருந்து தப்பை நினச்சதெல்லாம் வீணாயிடுத்து. கிட்டத்தட்ட 1.5 நாள் ஒன்றுமே சாப்பிடாததுனால பசி தாங்க முடியாமல் அவகிட்டேயே எதையாவது சாப்பிட வாங்கி கொடுங்கன்னு கேட்டார் இந்த பக்தர். அவரோட புண்ணியம் வீணாகலை. பணத்தை அவர்கிட்டயே கொடுத்து அவரையே ஏதாவது தனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர சொன்னால் அந்த தீவிரவாதிகள். அது அவரோட நல்ல காலம். ரொம்ப குறுகலான சாலையை கடந்து எதிர இருக்கிற கடையில் இவர் டிஃபன் வாங்கிறத கவனமாக பார்த்துட்டே இருந்தா அந்த தீவிரவாதிகள். கலக்க மனசோட பசி உடலை வருத்த கடையை நோக்கி போறச்சே இன்பத்தேனா தமிழ் மொழி காதில் விழுந்தது. திரும்பி பார்த்தா ஒரு மிலிட்ரி ட்ரக்கு. அதில் இருந்த 2 சிப்பாய்கள் தான் தமிழில் பேசினது. தன்னை கடத்திட்டு போகிறத அவகிட்ட விளக்கி சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த மிலிட்ரி ஜவான்கள் பஸ்ஸில் போய் உட்காருன்னு சொல்லவும் அவருக்கு ரொம்ப ஏமாத்தமாயிடுத்து. வேறு வழி இல்லைன்னு நினச்சி பெரியவாளை மனசில் தியானம் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டார். அப்போ திடீர்னு அந்த மிலிட்ரி ட்ரக்கு பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து வழிமறைச்சி நின்றுது. அந்த தமிழ் சோல்ஜர்களோட 2 பேர் வந்து பஸ்ஸை நிறுத்தி யார் உள்ள டெரரிஸ்ட் அப்படின்னு கேட்க பக்தர் ஜாடையில் இவாளை காமிக்க அந்த 3 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சு ஓட ஆரம்பித்தா. ஜவான்கள் வழிமறைச்சு அவளை பிடிச்சிட்டா. அவளில் ஒருத்தர் பேர் முருகன். முருகனா சுவாமிநாதனா பெரியவா தான் அங்கே வந்து தன்னோட பக்தரை காப்பாற்றினாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுக்குள்ளே இவரோட பெற்றோருக்கு இவர் எழுதின கடிதம் கிடச்சி பயத்தோடு பெரியவாளை சரணடைஞ்சா. அந்த கடிதத்தில் நான் இனி திரும்ப முடியாதுங்கிற வாசகம் அவளை ரொம்ப கலங்க வச்சுடுத்து. பெரியவா கிட்ட விஷயத்த சொன்னப்போ ரிஷிகேஷில் நம்ம மடத்து ராஜகோபாலை தேட சொல்லுன்னு உத்தரவு பிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இவ ஊருக்கு போட்டோன்னு கட்டளை வேற. அன்றைக்கி மத்தியானம் உறவினர் வீட்டில் தங்கி இருந்தப்போ மகன் கிடச்சிட்டாருங்கிற மங்களகரமான தகவல் கிடைச்சிது. பெரியவா திருவாக்குப்படி
அவன் ரிஷிகேஷ்லேருந்து மீட்கப்பட்டான். அதை தந்தி மூல தெரிஞ்சின்ற பெற்றோர் காஞ்சிபுரத்தை நோக்கி தன்னோட கரங்களை குவிச்சு வணங்கி எழுந்தாங்கிறத சொல்லணுமா என்ன? நம்பினோர் கெடுவதில்லை என்பது 4 மறை தீர்ப்பு இல்லையா? பெரியவாளை நம்பின யாரையும் அவர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. மகா பெரியவாளை நம்பி சரணடைவோம். எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய